ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم ما بعد قال الله سبحانه وتعالى في القرآن العليم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من بعد وصية يوصى بها أو دين وقال أيضا من بعد وصية يوصين بها أو دين وقال تعالى من بعد وصية توصون بها أو دين صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم في حديثه الشريف الصدقة رد البلاء ورد القلاء وكما قال صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அவர்களுக்கே உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாமும் நம் உயிரின் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் நற்பாக்கியம் நிறைந்த உம்மத்தாரான நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் 3 நோன்பும் 4வது தராவீஹ் தொழுகை முடித்துவிட்டு அவன் இல்லத்தில் நாம் எல்லாம் இருக்கிறோம். வல்ல ரஹ்மான் நாம் தொழுத தொழுகைகளை, நாம் வைத்த நோன்புகளை, நாம் செய்த நற்காரியங்களை அல்லாஹ் கபூல் செய்து தந்தல்வானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 4வது தராவீஹ் தொழுகை ஒருவர் தொழுதார். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் கூறுகிறார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم له مثل أجر قراءة التوراة والإنجيل والزبور والقرآن. 4வது தராவீஹ் தொழுகை ஒருவர் முழுமையாக தொழுதார். அவருக்கு தௌராத் ஓதிய நன்மை, ஜபூர் வேதத்தை ஓதிய நன்மை, இன்ஜில் வேதத்தை ஓதிய நன்மை, இறுதியாக நாமெல்லாம் தினமும் ஓதிக்கொண்டிருக்கிற குர்ஆன் ஓதிய நன்மை, இந்த 4 வேதங்களையும் இன்றைக்கு தொழுதவர்களுக்கு ஓதிய நன்மையாக நம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். துர்ரத்துன் நாஸீன் என்கிற கிதாபில் இந்த பதிவை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் அப்பேற்பட்ட நற்பாக்கியவான்களாக நம்மை ஆக்குவானார். தௌராத்தை நம்ம பார்த்ததே கிடையாது. இன்ஜில் பைபிள் கிறிஸ்டின் அவங்க வச்சிருக்கக்கூடிய பைபிள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. ஜபூர் வேதத்தை பார்த்தது கிடையாது. குர்ஆன் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த வேதத்தெல்லாம் ஓதிய நன்மை அல்லாஹ் தருகிறான் என்பதாக என்னென்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்பேற்பட்ட பாக்கியமாக அல்லாஹ் ஆக்குவானாங்க. இன்றைக்கு நம்முடைய ஹாஃபிஸ் அவர்கள் சூரத்துன் நிசா பெண்கள் என்கிற அத்தியாயத்தை துவங்கினார்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் 4 ரக்காயத்திலே அது நிறைவு செய்யப்படும். மிகப்பெரிய ஒரு சூறா, பூரா சட்டத்திட்டங்கள், நிக்காஹ் சம்பந்தமாக, கணவன் மனைவி சம்பந்தமாக, பாவப் பிரிவினை, சொத்து பிரிக்கிறது சம்பந்தமாக, வசியத்து சம்பந்தமாக பல்வேறு சட்டத்திட்டங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுக்கிக் கொண்டே வருவான். சென்ற வருடம் இதே இடத்திலே எனக்கு ஞாபகம் இருக்கிறது, பாவப் பிரிவினை, சொத்து யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சொன்னது ஞாபகம் இருக்கிறது. இந்த தடவை வசியத் என்கிற மரண சாசனம். ஒரு வஃபாத்தாகக்கூடிய தருணத்தில் இருக்கிறாரு. அப்போ கூப்பிட்டு தங்களுடைய குடும்பத்தார்கள், பிள்ளைகள், கணவன் மனைவி எல்லாத்தையும் கூப்பிட்டு வசியத் செய்யணும். தீன்லே இருங்க, மார்க்கத்திலே இருங்க, குஃபருடைய வாடை கூட வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி வசியத் பண்ணலாம். இன்னொன்று, என்னுடைய சொத்து நிறையா இருக்கு, இந்த மதரசாக்காக எழுதி வைக்கிறேன், அந்த பள்ளிவாசலுக்காக நான் எழுதி வைக்கிறேன் இப்படின்னு வசியத் செய்கிறது முஸ்தஹப்பான பிரியமான செயல். அது மட்டுமல்ல, மார்க்கத்திலே உள்ளது, அது வரவேற்கக்கூடியது. நீங்கள் செய்யுங்க. இன்னைக்கு ஓதப்பட்ட ஆயத்திலே 3 இடத்துல வருது. 3 இடத்துல யூசி பிஹா தைன், வசியத்து செய்யணும் அப்படின்னு வருது. யூசீன பிஹா அவ் தைன், அடுத்து தூசூன பிஹா தைன். பாவ பிரிவினை பார்க்கிற பொழுது ஒரு ஆணுக்கு எவ்வளோ, ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ, ஒரு கணவன் மனைவிக்கு எவ்வளோ, தாய் தந்தைக்கு எவ்வளோ, பிள்ளைக்கு எவ்வளோ, இதெல்லாம் எல்லாம் லிஸ்ட்டு போட்டே சொல்லிட்டோம். யூசிக்கு முல்லாசி அவுலாதிக்கும் அவங்க 2வது ரக்காயத்தில் ஓதுனாங்க. யார் யாருக்கு எவ்வளோ
கொடுக்கணும், அது தெளிவாக அல்லாமே சொல்லிட்டான். ஆனால் வசியத்தினுடைய சட்டத்திட்டம் இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியல. அது மார்க்கம் என்ன சொல்லுது, நம்ம என்ன பண்ணணும்? 4 விஷயம். ஒரு மௌத்தா போயிட்டாங்கன்னா அந்த ஜனாதாவை நம்ம செய்ய வேண்டிய கடமை 4. நல்லா கவனிக்கணும். முதல் செய்தி, அவர் விட்டு சென்ற சொத்து பத்து காசு பணங்கள்ல இருந்து அவருடைய கஃன் தஃபன், அதாவது அந்த ஜனாதாவுடைய துணி, கபூர்ல குழி வெட்டுறது, அடக்கம் பண்றது, அந்த ஒட்டுமொத்த செலவும் அவர் ஏதாவது பணம் காசு சேர்த்து வச்சிருந்தாருன்னா அதுல இருந்து பண்ணலாம். இது முதல் செய்தி. இல்லை பிள்ளைங்களே பண்றாங்க, உறவினர்களே பண்றாங்க, தாராளமாக பண்ணட்டும். அவர் வச்சுட்டு போனார்னா அதுல இருந்தே பண்ணணும். சில பேர் மௌத்தா போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய கபருக்காண்டி நான் இதை எடுத்து வச்சிருக்கிறேன், இந்த காசில் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இது பேர் தான் வசியம். மரண சாசனம், மரண வாக்கு மூலம், மரணத்தின் போது விருப்பத்தை தெரிவித்தல், இதுதான் விஷயம். நல்லா விளங்கிக்கோங்க. அப்போ முதல் செய்தி, காசு பணங்களை எடுத்து வச்சிருந்தாருன்னா அவருடைய கஃன் தஃபன் அந்த காசுல இருந்து செய்யணும். 2வது, கடன் இருக்கு, நிறைய கடன் இருக்கு, அந்த கடனை அடைக்கணும். அவர் மௌத்தா போன பின்னாடி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். கடனை அடைக்கணும். அதுல மகர் தொகை கூட கொடுக்காம இருந்தாருன்னா, அந்த காலத்துல மகர் தொகையெல்லாம் அப்படிலாம் கொடுக்கல, அந்த இது ஞாபகம் இருந்துச்சுன்னா அந்த மகர் தொகையை கூட அடைக்கணும் என்பதாக கிதாபுகளை நம்ம பார்க்கணும். 3வது செய்தி, வசியத். இந்த பள்ளிவாசலுக்கு, அந்த மதரசாக்கு, இல்லை இந்த எத்தீமான இவங்களுக்கு அவங்களுக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டு வஃபாத் ஆயிருப்பார், அதை செய்யணும். 4வதாக தான் தங்களுடைய வாரிசுதாரர்களுக்கு, பிள்ளைகளுக்கு, கணவன் மனைவி, தாய் தந்தை, இப்படி எல்லாத்திற்கும் தெரியும். அது அல்லாவே சொல்லிட்டான். எனவே இந்த 4 விஷயத்தை ஒரு வஃபாத்தான பின்னாடி நம்ம கரெக்டாக செய்யணும் என்பதாக மார்க்கம் போதிக்கிறது. அதில் மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். வசியத்து விஷயத்தை மட்டும் நம்ம பார்க்கணும். வசியத்து என்பது இந்த காரியத்திற்காக, இந்த மதரசாவுக்காக. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பிள்ளைங்களாம் அடிச்சுக்கிறாங்கன்ட்டு மொத்தமாக பள்ளியாசமே எழுதி வச்சு போறேன்ருவாரு. அப்படி பண்ணக்கூடாது. 3 நிபந்தனை இருக்கு. வசியத் செய்யறதுல 3 நிபந்தனையை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதனால பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது சொத்துல 3ல் 1 பங்கு, 1/3 மொத்தத்தையும் எழுதி வைக்கக்கூடாது. 3ல் 1 பங்கு மட்டும்தான் ஏதாவது மதரசாவுக்காக அல்ல ஏதாவது ஒரு விஷயத்திற்காக, எத்தீமுக்காக யாராவது கேட்டு வந்தாங்கன்னா, இல்லாதப்பட்ட வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கணும். மற்றபடி 3ல் 1 பங்கு அல்லது அதுக்கு கீழே கொடுக்கறது மார்க்கத்தில் அனுமதி. மொத்தமாக தூக்கி கொடுக்கக்கூடாது. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய ஒரு சஹாபி. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு, சக்கராத்துடைய ஆள்நடை, மௌத்தா போகிறாங்க, நல்லா தெளிவாக அவங்களுக்கு தெரியுது. ஆனால் இருக்கிறது ஒரே ஒரு மகள், ஒரே ஒரு மகள் தான் இருக்கு. நிறைய சொத்து பத்து வச்சிருக்கிறாங்க. அதாவது சொர்க்கத்துக்கு சுப செய்தி சொல்லப்பட்ட 10 நபர்களில் இவர் இந்த சஹாபி ஒருவர். 6வது 7வது இஸ்லாத்தை ஏற்ற நபர், பல போர்க்களத்தில் வெற்றி பெற்றவர். அப்போ நிறைய சொத்து. அதனால பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅத் இப்னு அபி வக்காஸ் அவங்க வீட்டுக்கு வராங்க. வந்து நலம் விசாரிக்கிறாங்க, என்ன ஆச்சு, நெஞ்சில் தொட்டு துவா செய்கிறாங்க. அல்லாஹ் மஸ்பி சஅதன், யா அல்லாஹ் சஅத் அவருக்கு ஷிஃபா கொடு. மஸ்பி சஅதன், சஅத் அவருக்கு ஷிஃபா. 3 தடவை ஸல்லல்லாஹு துவா செய்கிறாங்க. அவர் மரண தருவாயில் இருக்காரு, மௌத்தா போன அவருக்கு தெரியுது. ஸல்லல்லாஹு துவா செய்கிறாங்க, நெஞ்சில் கை வச்சு. ஒரே ஒரு மகன் தான் இருக்கு, நிறைய பணம் காசு இருக்கு. அவர் அந்த நேரத்தில் சொல்றாரு, என்னுடைய இந்த சொத்து பத்து எல்லாம் காசுகள் எல்லாம் மார்க்கத்துக்கே நான் கொடுத்துடுறேன், மொத்தமாக அப்படியே கொடுத்துடுறேன், ஒரே ஒரு மகன் தானே அப்படின்னு சொன்னப்போ, அதனால பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படி கொடுக்க முடியாதுப்பா, இல்லை வேணாம் நீ வச்சுக்கோ அப்படின்ட்டான். இல்லை மார்க்கத்தில் பாதி நான் கொடுக்குறேன், என்னுடைய சொத்துல இருந்து பாதி இந்த தீனுக்காக நான் கொடுக்குறேன், பாதி என் மகளுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னாங்க. இதுவும் அதிகம் தான்ப்பா, இது வேணாம். அப்புறம் அவங்க வழியா 3ல் 1 பங்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. இதுவும் அதிகம்தான், இருந்தாலும் நீ இவ்வளோ வற்புறுத்துறதுனால நான் மார்க்கத்திற்காக, தீனுக்காக, இல்லாதப்பட்டவங்களுக்காக வாங்கிக்கிறேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்களா இல்லையா கையை வச்சு? அதற்கு பின்னாடி 30 வருஷம் அந்த மௌத்தா போகக்கூடிய அந்த மனிதர் நாயகத்தினுடைய திருமேனி கை, அதனுடைய மோஜிஸா கை வச்சு துவா செஞ்சாங்க. அதற்கு பின்னால் 30 வருஷம் வாழ்ந்தாரு, பல போர்க்களத்தில் வெற்றி பெற்றாரு. அவங்களுடைய உடம்பு
உடம்பை எங்கே தொட்டு பார்த்தாலுமே சூடாக தான் இருக்கும். வருது ஹதீஸ்ல, எங்கே தொட்டு பார்த்தா கழுத்தில், நெஞ்சில், முகத்தில் எங்கே தொட்டு பார்த்தாலும் சூடாக இருக்கும். நாயகம் சொன்னாங்க, எங்கே கை வச்சு சாதுக்கு துவா செஞ்சாங்க, நெஞ்சில் வச்சா சொன்னாங்க, அந்த இடம் தான் குளிர்ச்சியாக இருக்கு. இது நாயகத்தினுடைய அந்த கையினுடைய அந்த பரக்கத், அந்த மோஜிசா என்பதாக பதிவை தருகிறார்கள். சொல்ல வருகிற விஷயம், 3 நிபந்தனை. சொத்தில் இருக்கிற பணம் காசுகளில் 3இல் 1 பங்கு, அதாவது அதற்கு கீழே தான் கொடுக்கணும். 3ல் 1 பங்கு கொடுக்கலாம், அதற்கு கீழே கொடுக்கலாம். கொஞ்சம் நைட் நேரமாக இருந்தால் கொஞ்சம் உஷாராக கவனிக்கணும். கொஞ்சம் குழம்பும், தூக்கத்தில் இருக்கும், எல்லாம் எரிச்சு போயிட்டாங்க. ஆனால் நல்ல சட்டத்திட்டங்களை கவனித்து நம்ம செயல்படணுன்றதாக சொல்கிறோம். சொத்தில் 3ல் 1 பங்கு அல்லது அதற்கு கீழே. அந்த அதற்கு கீழே என்பதாக தப்சீரில் எடுத்து பார்க்குற பொழுது, விளக்கங்களில் எடுத்து பார்க்குற பொழுது, ஒருத்தருக்கு 1 லட்சம் ரூபா பணம் சும்மா இருக்குது. அதை அவர் எப்படி சொத்து பிரிக்கணும்னா, 80,000 ரூபா தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய வாரிசுக்காக அவர் பிரித்து கொடுத்துடணும். 20,000 ரூபா மட்டும் அவர் யாருக்கு வசியத் பண்ணுறாரோ, பள்ளிவாசலுக்கோ, மதரசாவுக்கோ, எத்தீமுக்கோ, அவங்களுக்கு கொடுத்துடணும். இப்படி பிரிக்க சொல்கிறாங்க. மொத்தமாக தூக்கி கொடுக்கக்கூடாது, அது மார்க்கத்தில் அனுமதி இல்லை. எப்படி கொடுக்க சொன்னாலும் அப்படிதான் கொடுக்கணும். 2வது, இந்த வசியத் செய்கிற பொழுது வாரிசுக்கு வசியத் செய்யக்கூடாது. வாரிசுக்கு தான் அல்லாஹ் சொல்லிட்டான், கணவனுக்கு இவ்வளோ, மனைவிக்கு இவ்வளோ, பிள்ளைக்கு இவ்வளோ, தாய்க்கு இவ்வளோ, குழந்தை இருந்தால் எவ்வளோ, எல்லாம் டீட்டெயிலாக சொல்லிட்டான். இவன் அந்த சொத்தையை என்ன பண்ணுறான், திருப்படி மறுபடியும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சொத்து கொடுப்பது அது செல்லுபடியாக கூடாது என்பதாக மார்க்க அறிஞர்களும் ஹதீஸும் நம்ம பார்க்கிறோம். 3வது, வசியத் செய்கிற பொழுது ஹராமான எந்த விஷயத்திற்கும் அவர் வசியத் செய்யக்கூடாது. ஒருத்தன் மதுக்கடை வச்சிருக்கிறான், ஒருத்தன் கொலை செய்கிறான், ஒருத்தன் வட்டி வியாபாரம் பண்ணுறான், அதற்கு உங்கள் பணம் காசுகளை தெரிஞ்சோ தெரியாமல் எப்படி கொடுக்கக்கூடாது. கொடுத்தாலும் அது செல்லாது. 1/3, 3ல் 1 பங்கு மட்டும்தான் செல்லும். அதிகமாக கொடுத்தாலும் செல்லாது. வாரிசுக்கு கொடுத்தாலும் செல்லாது. ஏன்னா வாரிசுக்கு அல்ல யார் யார் கொடுக்கும் தெளிவாக சொல்லிட்டான். அதனால பெருமாள் சொன்னாங்க, அசத்து விழால இறுதி அச்சில் இருக்கிற பொழுது நம்முடைய கை சென்ற ஒட்டகத்தில் உட்கார்ந்து சொன்னாங்க, வசியத் என்பது வாரிசு கண்டிப்பாக போய் சேராது. அதுக்கு உதாரணம் சொன்னாங்க, ஒரு தகப்பனுக்கு 3 பையன் இருக்கான். 3 பையனுக்கும் பிள்ளைங்க இருக்காங்க, பெண் பிள்ளைங்க, ஆண் பிள்ளைங்க. அதில் முந்தைய முதல் பையனுடைய அந்த முதல் பையன் இறந்து போயிட்டான். அந்த பையனுக்கு 2 பெண் குழந்தை, 2 ஆண் குழந்தை, மனைவிலாம் இருக்காங்க. இப்போ அந்த முதலாவதாக இறந்து போன அந்த பையனுக்கு சொத்து போகாது. ஏன்னா அவர் இருக்கும் பொழுது தான் அவர் பிரித்து கொடுப்பாரு. எத்தனை மகன்கள் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு சொத்து போகும். அவர் வஃபாத்தான பின்னாடி அந்த மகன் வஃபாத்தாயிட்டான். தந்தை இருக்கும் பொழுதே வஃபாத்தாகிவிட்டால் மகனுக்கு போகாது, சொத்து கிடையாது. எனவே தான் இப்போ நீங்கள் வசியத் செஞ்சு பிரித்து கொடுக்குறீங்கல்ல, இதுக்கு கொடுங்க அதுக்கு கொடுங்கட்டு, இந்த 1/3 எடுத்து அந்த 2 பிள்ளைங்களுக்கு, அந்த குடும்பத்துக்கு அப்படியே தூக்கி கொடுத்துருங்க என்பதாக அல்லாஹ்வுடைய நாட்டம் இது. இல்லாதப்பட்டவர்களுக்கு தான் அது போய் சேரணும் என்பதாக அல்லாஹ் முடிவு செய்து வைத்ததை அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு சொல்லி தந்தாங்க. இன்னும் நம்ம நிறைய வசியத் செய்யலாம். மதரசாவுக்காக, எத்தீம் கானாவுக்காக, பள்ளிவாசலுக்காக, இதெல்லாம் நம்முடைய வஃபாத்துக்கு பின்னாடியும் நீடித்து இருக்கக்கூடிய நல்லறங்கள், கபருக்கு நன்மை சேர்ந்து கொண்டே இருக்கும். பொதுவாக வாரிசே எல்லாம் கொடுக்குறோன்னா அவங்களுக்குள்ளேயே பிரிச்சுப்பாங்க, எதுவுமே இங்கே நன்மையாக கபருக்கு வராது. இதன் அடிப்படையில் தான் அதனால் பெருமானா ஸல்லல்லாஹு தெளிவாக நம்ம சொல்லி தராங்க, இப்படி இப்படி பிரிக்கணும், இப்படி வசியத் பண்ணணும், இப்படி பண்ணால் அது செல்லாது, கூடாது, தெளிவாக நீங்கள் இருங்க என்பதாக மிகப்பெரிய ஒரு பாடத்தை இன்னைக்கு ஓதப்பட்ட அத்தியாயம் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. அப்பேற்பட்ட நன்மக்களாக வஃபாத்தாகக்கூடிய அந்த தருணத்தில் அதனால் பெருமானா ஸல்லல்லாஹு சொன்னவங்க, அவரால் எந்திரிச்சு உட்காந்து பேச முடியும் இருந்தால் குடும்பத்தை கூப்பிட்டு, நான் வஃபாத்தான பின்னாடி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, தீன்லேயே நினைச்சிருங்க, மார்க்கம் சொன்ன முறைப்படி வாழுங்க, எந்த காலத்தை கொண்டு குஃபூரில் போய் நீங்கள் விழுந்துடாதீங்க அப்படின்னு குர்ஆன்ல ஆயத்து வருது. அதன் அடிப்படையில் நீங்கள் நடக்கணும்னு சொல்லி ஒரு பொது செய்தியும் சொல்லலாம். வசியத், நான் வஃபாத்தான பின்னாடி எதுக்கெல்லாம் நான் கொடுக்கணும், பணம் காசு சொல்லியிருக்கணும், அதை தெளிவாக அங்கே போய் நீங்கள் கொடுக்கணும் என்பதாக அவர் சொல்லிவிட்டு வஃபாத்தாகுவார். அதை சரியாக செய்ய வேண்டும். எனவே மார்க்கத்தை தெளிவாக புரிந்து கொண்டு நாம் வஃபாத்தாகிற அந்த தருணத்தில் சரியான முறையை பேணி
நம்முடைய கஃன் தஃபன், நம்முடைய விஷயங்கள், யார் யாருக்கு கடன் என்பதெல்லாம் தெளிவாக முடித்துவிட்டு சரியான முறையில் கனிமாவோடு வஃபாத்தான்னு சொன்னால் அது சொர்க்கமாக இருக்கும் என்பதில் எந்தவித இல்லை. அல்லாஹ் கபூல் செய்வானாக. எதை கேட்டோமோ எதை புரிந்தோமோ அந்த தெளிவை வருங்காலத்தில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். வாசிர்தாவானும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். آمين. الحمد لله رب العالمين. حمد يوفي نحوك بمزيد واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل وسلم على سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وصدقتنا وزكاتنا وتراويحنا في كل أعمالنا مقبولة مرضية منا وتخصنا وتمن تكسير أعمالنا وجاوزنا عن سيئاتنا وتوفنا مع الأبرار. رب ارحمهما كما ربونا صغارا. وصل على النبي محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا ربي صل عليه وسلم.